ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், அழகான வார்த்தை. உண்மையாலுமே அவர் பெரிய வரப்புதல். உன் புலம்பலை ஆனந்தமாய் மாற்றுவேன். அல்லேலூயா. என்னப்பா இதை எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த காரியத்தை எனக்கு இந்த ஒரு வார்த்தை மட்டும் கொடுத்தாரு. ஆனால் வசனத்தை கன்ஃபார்ம் பண்ணல. ஆனாலும் அதன் மத்தியில் இதுக்குண்டான போராட்டங்கள்ல நம்ம கடந்து போகும்போது இதுதான் அப்படின்ற மாதிரி ஆண்டவர் கொடுத்தாரு அழகான வார்த்தை. சங்கீதத்தின் புஸ்தகம் 30:11, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரத்தை கலைத்து போட்டு மகிழ்ச்சி எனும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். அல்லேலூயா. மகிழ்ச்சி எனும் கட்டினால் என்னை இடை கட்டினீர், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். இத்தனை திரளான சாட்சிகள் இன்னைக்கு எதை குறிச்சு வந்தது? புலம்பல். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் ஒரு காரியம் புரிஞ்சுக்கிங்க. யாரோ ஒரு சகோதரி சொன்ன ஒரு காரியம் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன் அப்படின்னா, அதை குறிச்சும் தியானம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னாரு, உன் புலம்பலை மனிதரிடத்துல நீ சொல்லும் பொழுது அந்த மனிதர்கள் உன்னை ஏளனமாய் பார்க்க கூடும். எனக்கு இது இல்லை கொடுங்க, நீங்க வேலை பார்த்ததுதான், நீங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் அது அவர்கள் தருகிறதா இருக்கணுமே தவிர, நான் வேலை பார்த்தேன், நீங்க தர லேட் ஆயிடுச்சு, எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவர்கள் மீண்டுமாய் அதே தவறை செய்வார்கள். அக்சன் டைலர் ஐயா ஒரு காரியம் அழகா சொல்லுவார், ஐ மூவ் men by moving God. நம்மளால ஒரு நாள் ஒரு வேலை கூட பண்ண முடியும். ஐ மூவ் men by moving God. என்னன்னா, மனிதர்களை இறைவனை வைத்து நான் வேலை செய்ய வைப்பேன். ஒரு மாசம் முழுக்க சம்பாதிக்கு வரான். சம்பாதிச்சுட்டு அக்சன் டைலர் ஐயா வீட்டுக்கு வந்துட்டு வரான். கம்பெனி ஓனர் சம்பளத்துக்கு வந்து கொடுப்பாராம். என்னப்பா உனக்கு மாசம் இதே பிரச்சனையா போச்சு அப்படின்னா அவர் சொல்லுவாராம், என் வேலை செய்யறது செஞ்சுட்டேன், கொடுக்கறது உங்க வேலை, நீங்க கொடுக்கணும் அப்படின்னு. அவர் ஒரு நாளும் அவருடைய சரித்திர புஸ்தகங்களை வாசிக்கும் பொழுது ஒரு நாளும் அவர் புலம்புனதா இடமே இல்லை. அவ்வளவு விசுவாசத்தோட எதனா தேவையா இதை செய்ய சொல்லவே மாட்டாராம். முழங்கால் பண்ணிட்டுருவாராம். யாரை வச்சு எதை செய்யணும்னு நினைச்சாரோ அவர்களாவது அவர்கிட்ட கேட்பாங்களாம், ஐயா நான் இதை செய்யணும்னு நினைக்கிறேன், செய்யலாமா? இது எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், எப்படிப்பட்ட ஒரு ஜெபம், எப்படிப்பட்ட ஒரு பலன், எப்படிப்பட்ட அரணுக்குள்ள அவர் இருக்கிறார் பாரு. அவ புலம்புகிற மனிதர்களே நமக்கு ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நான் புலம்புகிறதை ஆண்டவர் விரும்புகிறது இல்லை. சொல்லுங்க, நான் புலம்புகிறதை ஆண்டவர் விரும்புகிறது இல்லை, நான் துதிக்கிறதை ஆண்டவர் விரும்புகிறார். புலம்புகிறத நீங்க சொல்லுங்களேன், உங்க கணவன் கிட்ட புலம்புகிட்டே இருங்க. 1 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் 4 நிமிஷம் கேட்டுக்கிட்டே இருப்பார். 5ஆவது நிமிஷம் என்ன டார்ச்சர் பண்ற, புலம்பிக்கிட்டே இருக்கிற எந்திரிச்சதுல இருந்து ஏன் இப்படி என் உயிர் எடுக்கிற, நான் பேச வெளில போயிட்டு ஒரு 4 ரவுண்டு சுத்திட்டு வரட்டு போயிடுவேன். வரங்க வீசக்கார மனைவி ஆமான்றாங்க. அப்போ புலம்பலின் பாட்டு வீடுகளிலே நாள்தோறும் துணிக்கிறது. புலம்பாம நம்மளாலையும் இருக்க முடியாது. ஏன்னா நம்ம அப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறோம், அப்படி ட்ராப்ல இருக்கணும். பிள்ளைங்க கேட்டீங்கன்னா கிறிஸ்மஸ் வருதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம், நவம்பர்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம். நவம்பர் மாசத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த புலம்பல் சகிப்புத்தன்மை போயிடுச்சுன்னா இந்த புலம்பல் என்னவா மாறிடும், சண்டையாய் மாறிடும். இந்த புலம்பலை ஏற்று கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவனுங்கிறது போல இந்த புலம்புகிறவங்க பேசுறத, புலம்ப கூடியவங்க பேசுறத கேட்கிறவனுக்கு சகிப்புத்தன்மை போயிடுச்சுன்னு வச்சுக்கிங்களேன், அந்த இடத்துல என்ன வந்துடும், சண்டை வந்துடும், சஞ்சலம் வந்துடும், சலசலப்பு வந்துடும். ஒரு புலம்பலினால எத்தனை தீமைகள் வந்து பாருங்க பின்தொடர்ந்து, இல்லையா? நம்மளையே வெறுத்துக்க தோணிடும். இல்லை, அப்படி இராதபடிக்கு ஆண்டவர் சமூகத்துல புலம்புகிறவனாய் நான் மாறும் பொழுது என் புலம்பல் நிறுத்தப்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தரால் நிறுத்தப்படும். அழகான வார்த்தை இல்லை இந்த வார்த்தை ஆண்டவர் கொடுக்கும்போது, என்னப்பா எப்படிப்பா இப்படிதான் இருக்கும்.
இப்படிதான் இருக்கும். நானே அதுல பர்ஃபெக்ட் இல்லையப்பா, இல்லைங்கிறதுனால தான் நான் சொல்ல வைக்கிறேன், பேசுறேன். அப்ப இல்ல நான் பர்ஃபெக்ட் இல்லை, நான் பர்ஃபெக்ட் இல்லை, நான் பர்ஃபெக்ட் இல்லைன்னு எவ்வளவு காலத்துக்கு ஓடி போறோம்? எவ்வளவு காலத்துக்கு பெர்ஃபெக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு பாவத்தை செஞ்சுட்டு இருக்க போறோம்? எவ்வளவு காலத்துக்கு பெர்ஃபெக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இறைவனை விட்டு விலகி போயிட்டு இருக்க போறோம்? இல்ல, பெர்ஃபெக்ட் இல்லதான். ஆனா பெர்ஃபெக்ட் பண்ணுகிற ஒருத்தர் கூட இருக்கிறாருங்கிற எண்ணம் நமக்கு வந்துருச்சுன்னா நம்ம முன்னோக்கி போகிறவளா இருக்கும். அப்ப நம்ம திருச்சபை கரெக்டான ட்ராக்ல போயிட்டு இருக்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அவர் நமக்கு உணர்த்துகிறவராக இருக்கிறார். யாருன்னே தெரியாது, ஆனா அவங்களுக்கு வெளிப்படுத்துறது ஒரு அற்புதம், அடையாளம். நீங்க இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும் வீட்டுல இருந்து வரும்பொழுதே அடையாளம் இல்ல இல்லையா? அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்மை எப்படி பார்க்கறாங்க? நீங்க புலம்புகிறவனா இராது, உன் புலம்பலுக்கு பதிலாக உன்னை மகிழ்ச்சியாய் நான் வைப்பேன், மகிழ நீ ஆயத்தமான்னு கேட்கிறார். யாரெல்லாம் மகிழ்ச்சியா இருக்க ஆயத்தம்? அப்ப புலம்பாதீங்க. புலம்புறதுனால இப்ப என்கிட்ட உங்க புலம்பல சொல்றீங்க, நான் சொல்லக்கூடிய ஒரு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபம் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட ஒருத்தவங்க புலம்புறாங்க, நீங்க சொல்லக்கூடிய பதில் டெய்லி அதே புலம்பல, முடியல, நடக்கல, நிக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை கேட்டுக்கொண்டிருக்கிற மனிதன் அவன் புலம்பாரேப்பா, ஐயோ ஐயோ இந்த அக்கா வராங்களே, புலம்பியே நம்மளை சாகடிச்சிருவாங்களே அப்படி புலம்பிக்கினே இருப்பாரா இந்த அண்ணன். இல்ல ஆமாவா? இல்ல, அப்படி இருக்கக்கூடாது. என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணி, என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம துதிக்கும் பொழுது நம்ம புலம்பல் எல்லாம் மாறிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் காட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். என்ன சொல்லுவாங்கன்னா, தேவனுடைய மாற்றம் என்ன அப்படின்னா, நமக்குள்ள வருதுன்னா நம்மளை எப்படி மாற்றுவார்னா, புலம்புகிறவனா இருந்த என்னை புலம்பாதபடிக்கு தடுத்து போடுகிறவராய் இருக்கிறார். தடுத்து போடுகிறவரா இருக்கிறார். அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி வரும்னா, புலம்பலை கேட்கிறவனாய் மாற பண்ணுகிறார். மற்றவங்க புலம்புறதை நம்ம கேட்க வைப்பார். எதுக்கு? அவங்களுக்காக இருதயத்தின் ஆழத்துக்கு வந்து ஜெபம் பண்ணுவார். இப்போ நம்ம எந்த நிலையில இருக்கிறோம்? 2 நிலையில நடுவில் நிற்கிறோம். இது வந்தாலும் என்னை ஏற்றிட்டு போட்டோம், வாழ்க்கையை வாழ பழகிட்டேன். சில பேர் சொல்லுவாங்க, அதையே பார்த்துட்டேன், இது என்ன அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏன்? அவர்கள் வாழ்க்கையை வெறுத்தவர்களாய் மாறிட்டாங்க. வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆயத்தம் இல்லாதடா. எவ்வளோ பார்த்துட்டோம்டா, 3 வேளை சாப்பாடு தானடா, எனக்கு தெரியும்டா, இது இங்கே போய் சம்பாதிச்சா எனக்கு இந்த சாப்பாடு கிடைச்சிடும், இந்த வருமானம் கிடைச்சிடும், அவ்வளோதான். அவங்க வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது முடித்து கொண்டவர்களாக இருக்கிறாங்க. இல்லை, அப்படி இருக்கக்கூடாது. நாம் வாழ்கிறதே வாழ்க்கையை அழகாய் வாழ்வதற்காக தான், முடித்து கொள்வதற்காக வாழக்கூடாது. மரணம் வந்து 2 மரணம் உண்டு. ஒன்று உண்மையாலுமே மரணம் வந்து இறந்து போகிறது. இன்னொரு மரணம் புலம்பி 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 என் வாழ்க்கை இவ்வளோதான், இனி நான் புலம்புறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை, இதுதான் என் வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு, இதுதான் மனுஷன் ஆயிடுச்சு, இனி இப்படியே போயிடலான்றத தீர்மானம் பண்ணி அடுத்த நிலைக்கு போக முடியாதபடிக்கு வாழ்க்கையை கொண்டு வரது ஆபத்தான விஷயம். மரணம் ஒரு நாளில் போயிடும். இது அனுதினமும் வருகிறதா இருக்கும். அப்படி ஒரு மனநிலையோடு யாராவது இருப்பீங்கன்னா, இல்லை, உங்களை பார்த்து தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உங்கள் புலம்பல் நிறுத்தப்படும், நீங்கள் மகிழ்ச்சியாய் இருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் எடுங்க. ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பேர். அவன் எப்பிராயீமின் ஆசிரியர் சூப்புக்கு பிறந்த யோகுவின் குமாரனாகிய எலிகூவின் மகனான எரோகாமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவன் பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியனான ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினெகாசும் இருந்தார்கள். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரர்களுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைந்திருந்தார். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடினால் அவளுடைய சங்காரத்தை
வந்து, அன்னாளே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்த்து நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றார். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பிறகு அன்னாள் எழுந்திருந்தார். ஆசாரியன் ஆகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தார். போதுங்க. அதாவது இந்த அன்னாளுடைய புலம்பலை ஆண்டவர் நிப்பாட்டினவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் இங்க பாருங்க, அவங்களுக்கு குழந்தை இல்லை. அவங்களுக்கு குழந்தை இல்லைங்கிற கவலையை காட்டிலும் அவர்களை ஏளனம் பண்ணினவர்களுடைய நிந்தை தான் அவங்களுக்கு பெருசா புலம்பலா மாறுச்சு. ஆண்டவர் இன்னைக்கு அழகா ஆராதனையில இருந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்காரு. நாம ஒரு விஷயத்துக்கு காரணமா இருந்துடக்கூடாது. என்ன விஷயத்துக்கு காரணமா இருந்துடக்கூடாதுன்னா, துன்மார்க்கத்துக்கு வழிவகுக்கிற பிள்ளைகளாய் நாம இருந்துடக்கூடாது. அதாவது இப்படி இன்னும் அழகா புரியணும். இப்போ அண்ணாளுக்கு குழந்தை இல்லைங்கிற பெரிய வழியெல்லாம் இல்லை அம்மா. அவங்களுக்கு இது இல்லை, இந்த ஒரு நன்மை இல்லைங்கிற பெரிய வழியெல்லாம் இல்லை. இப்படி வச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் இல்லைங்கிறது தெரியுதா? ஏதோ ஒரு விஷயம், ஒரு உலக ரீதியான ஒரு ஆசீர்வாதம் இல்லை, இது இல்லை இப்படி கேட்கலாம். சில பேருக்கு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் இல்லைன்னு ஆசைப்படுவீங்க. இல்லை, இருந்தால் நல்லா இருக்கும். இப்போ அது இல்லை, அதனால ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ரீதியில் நீங்கள் இருக்கிறீங்க. அல்லேலூயா. இப்போ யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு எது இல்லையோ அந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டே உங்களை ஏளனம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா புலம்பல் வந்துடும். இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை அப்படின்னு புலம்பல் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ புலம்பல் எங்க ஆரம்பிக்குதுன்னா, பிறர் நிமித்தம் ஏளனப்படுத்தப்படும் பொழுது புலம்பல் ஆரம்பிக்கப்படுகிறது. புரியுதா? இதை இன்னொரு நாங்கள்ல பார்க்கலாம், பின்னாடி பார்க்கலாம். பிறர் நிமித்தம் ஏளனப்படும் பொழுது, இந்த பொருள் உங்ககிட்ட இல்லையாப்பா, ஓ இது இல்லை, இது இல்லை அப்படி ஒரு 10 பேர் கேட்கும் போது என் ஜெபம் என்னவா மாறிடுது? ஆண்டவரே எனக்கு இதை தாரும் ஆண்டவரே, இந்த நன்மையை தாரும் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த மனிதன் என்னை ஏளனம் பண்ணுகிறான் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு என்ன ஆயிடுது? அது புலம்பலின் ஜெபமா மாறிடுது. அப்படி இருக்கவே கூடாது. அங்கதான் நம்ம என்ன பண்ணணும்? ஒரு அரணை கொண்டு வந்து நமக்கு முன்பாக நிறுத்தி வைத்துவிட்டு எந்த மனிதனுடைய புலம்பலும் நம்மை புலம்ப வைக்கிறதா இராதபடிக்கு நாம் அவரை துதிக்கிறவர்களாய் மாறணும். ஆண்டவர் நீங்க அழகா கற்று தராரு. நேற்று சொன்ன வார்த்தை இப்போ பேச வைக்கிற வார்த்தை வித்தியாசமா இருக்கு. இன்னொரு காரியத்தை இப்போ வெளிப்படுத்துறதுனால சொல்றேன், நான் யாருடைய புலம்பலுக்கும் காரணமா இருக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு இது ரொம்ப 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 முக்கியம். அப்ப இன்னைக்கு நான் பிறர் புலம்புவதற்கு காரணமா இருப்பேனா, கர்த்தர் என்னை மன்னிப்பாராக. சொல்லாம திருச்சபையே, நான் பிறருடைய புலம்பலுக்கு காரணமா இருப்பேனா, கர்த்தர் என்னை மன்னிப்பாராக. ஏன் ஐயா இப்படி சொல்றீங்க? அவங்க அது இல்லைங்கிற குறையே இல்லாம ஜாலியா நடந்துட்டு இருப்பாங்க. இது இல்லையா உங்ககிட்ட, இது கூட இல்லையா, இந்த காரியம் இல்லையா, இதெல்லாம் இல்லாம வீடு இருக்குமா அப்படின்னு நம்ம சொல்லி எது இல்லைங்கிற ஒரு விஷயமே அவங்களுக்கு பெருசா இல்லையோ அதை பெரிதுபடுத்தி அவர்களை சஞ்சலத்துக்குள்ளாக புலம்பலுக்குள்ளாக நம்ம தள்ளுகிறவர்களாக இருப்போம்னா அது ஒரு பாவம். அந்த பாவம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. நம்ம திருச்சபை பிள்ளைகளுக்குள்ள இருக்கவே கூடாது. இல்லை அப்படின்னா அது இல்லைன்னு உங்களுக்கு தெரியுதா, அப்போ அது அவங்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்ன்ற ஜெபத்தை நீங்க பண்ணி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். இது இல்லையா, இது இல்லையா, இந்த பொருள் இல்லையா, இந்த ஸ்கூல் பிள்ளைங்க அழகா சொல்லுவாங்க, இங்க பாரு எங்க அப்பா வாங்கி கொடுத்த பென்சில் பாரு சூப்பரா இருக்குல்ல, இது உங்ககிட்ட இல்லைல்ல என்கிட்ட இருக்குல்ல அப்படின்னு சொல்லுங்க. அதை கேட்ட பிள்ளை என்ன பண்ணணும்? சாயங்காலம் போயிட்டு அதே பென்சில் எனக்கு வேணும், அதே பென்சில் எனக்கு வேணும், அதே பென்சில் எனக்கு வேணும்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிடும். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவைன்னா, பிறருடைய புலம்பல் நம்மளுடைய வாழ்க்கையும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் கெடுத்து போடாதபடிக்கு ஒரு அரணை நம்ம வைத்துக் கொள்ளணும். அந்த அரணுக்குள்ள இருக்கும் பொழுது உலகமே புலம்புனால நம்ம என்ன பண்ணுவோம்? துதிச்சுக்கிட்டே இருப்போம். அவ்வளவுதான். இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்ப அண்ணாவுக்கு குழந்தை இல்லைங்கிறது வருத்தம் இருந்தது. அது மேலவங்களை எப்ப மேலவங்க வச்சுன்னா, வெளியினால் அவளை துக்கப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது அவளுக்கு வருத்தம் மேலவங்க.
நீங்க எந்த மனுஷி உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறாங்களோ, எந்த மனுஷி உங்களை வெட்கப்படுத்தி பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ, அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை புலம்பாதபடிக்கு கம்பீரமாய் வாழ வைப்பாருங்க அம்மா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் நீங்க புலம்பணுங்கிறது அவங்களுடைய நோக்கம், நீங்க அழணுங்கிறது அவர்களுடைய நோக்கம். அதுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க, தைரியமா இருங்க. என்னை படைத்தவர், என்னை படைத்த என் தகப்பன் என்னை நடத்துகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஒண்ணுதான் நினைச்சுக்கிங்க, அவங்க கிட்ட இல்லாத, அவங்க கிட்ட உலகம் என்ன வேணாலும் இருக்கட்டும், உலகமே இருக்கட்டும், என்கிட்ட உலகம் இல்லை, ஆனா என்கிட்ட இருக்கிற ஒண்ணு அவங்க கிட்ட ஒண்ணு இல்லை. என்கிட்ட ஏசப்பா இருக்கிறார், என்கிட்ட ஏசப்பா இருக்கிறார், என்கிட்ட அவர் பண்ணின அபிஷேகம் இருக்கிறது, அவன்கிட்ட இல்லை. அவ்வளவுதான். தாவீது கோலியாத் அடிக்க போகும்போது ரதங்கள் இருக்கு, குதிரைகள் இருக்கு, படைகள் இருக்குது, படை தளபதிகள் இருக்காங்க, ராஜாவே அங்க இருக்கிறாரியா சவுலு. எல்லாம் கோலியத்தை பார்த்துட்டு புலம்புறாங்க. என்ன பண்றாங்க? புலம்புறாங்க, புலம்பி தீர்க்கிறாங்க. அவன் உயரம் என்ன தெரியுமா, அவனுடைய புஜபலன் என்ன தெரியுமா, அவன் வைத்திருக்கிற ஈட்டி எவ்வளவு நீட்டு தெரியுமா, அங்க இருந்து எடுத்தா நேரா என் இருதயத்துக்கு தான் அந்த ஈட்டி வரும் தெரியுமா. இல்ல, எல்லாம் புலம்பல. என்ன பண்றாங்க? புலம்பும் பொழுது அவர்களுக்கு அந்த பெலன், விசுவாசம் போயிடுச்சு. சவுல் ஒரு யுத்த வீரன் தான், சவுல் ஒரு யுத்த வீரன் தான். பிறருடைய புலம்பலின் சத்தம் ராஜாவுக்கு, ஒரு மனிதனின் புலம்பல் சத்தம் வந்தாலுமே பயம் கிடைக்கும். ஆனால் அத்தனை ஜனங்களுடைய புலம்பலின் சத்தம் ராஜா காதுக்கு வரும்பொழுது அவரும் புலம்புகிறவராய் மாறிட்டாரம்மா. அப்போ உங்கள் செவிகளை க்ளோஸ் பண்ணுங்க. எதுக்கு? புலம்பலை கேட்பதற்கு க்ளோஸ் பண்ணுங்க. தரங்க, துதின் சத்தத்தை கேட்பதற்கு தரங்க. அவ்வளவுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, என் காது எதுக்கெல்லாம் திறந்திருக்குது? துதிக்கு மூடின்னு இருக்கு, ஆனா புலம்பலுக்கு திறந்திருக்கு. ஆரம்பத்துல சில பேர் புலம்புகிறது கேட்கிறவங்களுக்கு இனிமையா இருக்கும். நான் ஆறுதல் சொல்றேன், கவலைப்படாத, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா கேட்பாங்க, சந்தோஷமா கேட்பாங்க. இதை நீங்க கடந்து வந்திருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். இப்ப யாரோ உங்ககிட்ட ஒருத்தவங்க புலம்புறாங்கன்னு வச்சுக்கீங்களேன், அதை நீங்க கேட்பீங்க, சந்தோஷமா கேட்பீங்க. சந்தோஷமானா எப்படி சொல்றது, ஒரு ஆறுதல் எண்ணத்தோட கேட்பீங்க. அடுத்து புலம்ப ஆரம்பிக்கும் போது அந்த முதல் புலம்பலுக்கும் ரெண்டாம் புலம்பலுக்கும் ஒரு இடைவெளி இருக்கும். உடனே புலம்ப மாட்டாங்க, 1 மாசமோ 2 மாசமோ. அந்த 2 மாசத்துல அவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு நீங்க எதிர்பார்த்த காரியத்தை செஞ்சிருக்க மாட்டாங்க, நீங்க எதிர்பார்த்தது போல நடந்திருக்க மாட்டாங்க. அப்ப புலம்புவாங்க. சந்தோஷமா கேட்பீங்க, நான் எதிர்பார்த்தது நீ செய்யல, வேணும் உள்ள புரியாக்கா, ஜெபிச்சுக்கிறேங்க்கா. ஜெபிச்சுக்கிறாங்கன்னு சொல்லும் போது இருதயத்தின் ஆழத்துல நன்மையின் எண்ணத்தோட சொல்லியிருக்கீங்க. 2ஆம் இடைவெளி புலம்பல்ல இந்த மாதிரி நீங்க எதிர்பார்த்து அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க, வேணும் அப்படின்னு உள்ளுக்குள்ள சொல்லிக்கிட்டு அந்த புலம்பலை கேட்டவங்களா இருப்பீங்க. அப்படியே 3-4 கேட்கும் போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த புலம்பலுடைய சத்தத்தினால நீங்கள் புலம்புகளாய் மாறிடுவீங்க. எப்படி? இந்த பிரதருக்கு வர வேலையே இல்லை, இப்போ பாரு பைபிள் படி புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் புலம்பல நீங்க எங்க எடுத்து போய் சொல்லுவீங்க? வேற யார்கிட்டனா போய் சொல்லுவீங்க. எப்படி பிரதர், நான் சொன்னதை நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னு அமுதா சிஸ்டர் அவங்க பொண்ணை பாக்குறாங்க. அவங்க பொண்ணு, இங்கதான் பாஸ்டர் உண்மையே பேசுறீங்க அப்படின்னு அவங்க பொண்ணு சொல்லணும். அதனால புலம்பலுக்கு காதுகளை, செவிகளை சாய்த்துக்கொள்ள க்ளோஸ் பண்ணிடுங்க. துதிக்கி செவியை திறங்க. அப்ப அங்க பார்க்கிறோம், வெளிநாடுகளுடைய உபத்திரவத்தினால, ஏளனத்தினால அவள் புலம்ப ஆரம்பிக்கிறாள், வருத்தப்பட ஆரம்பிக்கிறாள், துக்க முகத்தோட இருக்கிறாள். அந்த 10ல பார்க்கலாம், அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர், உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தவர்களே, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். பாருங்க, ஒரு புலம்பல் ஒரு தாயார எப்படி டிசிஷன் எடுக்க வச்சிருக்கு?
எதுக்கு புலம்புனாங்க? குழந்தை இல்லைங்கிறதுக்காக புலம்புனாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு? எனக்கு குழந்தை வேணும், எனக்கு பிறந்தாலுமே போதும், அந்த குழந்தைய கூட வாழ வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு குழந்தை பிறந்துருச்சு, நான் மலடி இல்லைன்னு இந்த உலகத்துக்கு அமிச்சா போதும், அதனால அந்த குழந்தைய நான் ஆண்டவருக்கே கொடுத்துறேன்னு சொல்லிட்டு எந்த குழந்தைக்காக தவித்து கொண்டிருந்தாலும் அந்த குழந்தைய அப்படியே கொடுக்குறேன் அப்படிங்கிற ரீதிக்கு போயிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த குழந்தை முக்கியமாயிடுச்சா, அந்த அவங்க நிந்திக்கிற நிந்தனை பெருசாயிடுச்சா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிந்தனை பெருசாச்சு. நிந்தனை பெருசானதுனால என்ன பண்ணிட்டாங்க? இதை இப்படி ஆண்டவர் எப்படி பார்க்க வைத்தது நான் கர்த்தர் நன்றி சொல்றேன். நிந்தனை பெருசானதுனால கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை கர்த்தருக்கு கொடுத்துட்டாங்க. இது வேற ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா, நிந்தனை பெருசானதுனால பிள்ளைய விட்டுட்டாங்க. நிந்தனை பெருசா வரும்போது கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்க நோக்கத்தை, லட்சியத்தை நம்ம விட்டுடக்கூடாது. இன்னைக்கு லட்சியத்தை விட்டுடுறோம். என்ன பண்றோம்னா, அவன் நடிச்சிட்டான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவனை நான், அந்த ஆளை நான் கட்டுகிறேன், அவனை ஆண்டவர் அடிப்பாராக. லட்சியத்தை விட்டுட்டோம். ஏன்? உன்னை விரோதிக்கிறவனுக்கும் நீ என்ன பண்ண? வேண்டுதல், விண்ணப்பம் வைக்கிறவனா இருக்கணும். அதுதானே ஆண்டோட லட்சியம். இப்ப புலம்பல் இப்படி வந்ததுனால ஜெபிக்க கூடிய இருந்த இடத்துல நானு அவனை சபிக்க கூடிய இடத்துல மாறினது எத்தனை பேரு? இதை கை தூக்கி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. 200% முழு சபையுமே உள்ளுக்குள்ள அப்படிதான் இருக்கும். ஏதோ ஒரு சூழ்நிலையில் அப்படிதான் இருக்கும். பாட்டியம்மா சிரிக்கிறாங்க, அழகா இருக்குது இப்ப சிரிப்பு பாருங்க. அப்போ என்ன பணிக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பிறருக்காக ஜெபிக்க வேண்டிய பணிக்காக அழைக்கப்பட்டிருக்கோம், பிறருக்கு உதவக்கூடிய பணிக்காக அழைக்கப்பட்டிருக்கோம். ஆனால் அவர்கள் நமக்கு தீமை செய்யும் பொழுது அந்த தீமையை நம் கண்ணோக்கி பார்த்து புலம்பலாய் மாறும் பொழுது அவர்கள் மீது நம்மளுடைய எரிச்சலை மூழ்கிறோம். நோக்கத்தை விட்டுட்டோம். இறைவன் படைத்த நோக்கத்தை விட்டுட்டோம்னா தேவ சபையை நீங்க இன்னைக்கு விசுவாசத்தோட இருங்க. ஆண்டவர் உங்களை அந்த நோக்கத்திலிருந்து மீண்டுமாய் அழைத்து கொண்டு வருகிறவராயிருக்கு. அல்லேலூயா. அதிலிருந்து கர்த்தர் உங்களை மீண்டுமாய் அழைத்து கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை நேசிக்கிறது தெரியுதுன்ட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரு குழந்தைய கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைய உயிரோட இருக்கிற நாள் உங்களுக்கே கொடுத்துறேன். பெரியநாள் குழம்பாம இருந்திருந்தா கூட குழந்தைக்காக விண்ணப்பம் பண்ணி பெற்று கொண்டு இருப்பாங்க. அந்த குழந்தைய வச்சு வளர்த்துருப்பாங்க. அப்ப எது நோக்கமா போயிடுச்சு? குழந்தை இப்போ நோக்கமா இருந்தது, ஆனா அது பிரியாரிட்டி பின்னாடி போயிடுச்சு. இந்த மனுஷிக்கு முன்பாக, இந்த மனுஷனுக்கு முன்பாக நான் வைராக்கியமா வாழ்ந்து காமிக்கணும். ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும். என்னைக்கு ஆண்டவர் பிள்ளைங்களுக்குள்ள வைராக்கியம் வந்துருச்சோ அது சறுக்கலுக்கு போகக்கூடிய வைராக்கியம் பாராட்டக்கூடாது. வைராக்கியமே இருக்கக்கூடாது. எனக்கு ஒரு வைராக்கியம் இருக்கணும். என்ன வைராக்கியம்னா, பாவத்துல இருக்கிறவனை நான் ஜெபம் பண்ணி ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுத்து ரட்சிப்புகள் நடக்கும். மனுஷன் முன்னாடி வாழணுன்ற வைராக்கியம் என்னைக்குமே நமக்கு வேண்டாம். அது தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். ஏன்னா நாம நினைப்போம், 2 பேரும் நினைப்போம் அவன் முன்னாடி நல்லா இருக்கும். ஆனா ஆண்டவர் நினைப்பாரு 10 பேர் முன்னாடி நம்ம நல்லா இருக்கும். இல்லை, அவர் சுத்தம் செய்ய நம்ம ஒப்புக்கணும். அப்போ வாழ்வோ சாவோ எதுவா இருந்தாலும் தேவ சித்தம். சாட்சி கூட சொன்னீங்க, மரணம் வர மாதிரி ஒரு பயம் இருக்கு. அப்போ அந்த மரணம் வர மாதிரி பயம் இருக்குன்னா ஒன்னே சொல்லுங்க, எனக்கு தெரியும் என் உயிர் அற்பமா போக, எனக்கு தெரியும் என் உயிர் அற்பமா போக. அந்த பயம் வரும்போது இதை சொல்லி பாருங்க, அந்த பயம் வாழ்க்கையில் என்னைக்குமே வரவே வராது. சொல்லுங்க, இது அற்பமா சாகிற உயிர் இல்லப்பா, ஏசப்பாவுக்காக ஊழியம் செய்யுது, உயிர் போறவனை காப்பாத்துற உயிர், அதனால அற்பமா போக. இதை நீங்க சொல்லி பாருங்க. இந்த பயம் மறிச்சிடுவோங்கிற பயம் உங்களுக்கு வரவே வராது. அழிஞ்சிடுவோங்கிற பயம் வரவே வராது. பயம் வரவே வராது. ஆண்டவர் அப்படியே பாதுகாக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது நமக்கு அநேகருக்கு இந்த காரியம் நமக்கு தெரியும். ஆனாலும் நம்ம என்ன பண்றோம், இதை நம்ம மெடிடேட் பண்றத மற்ற காரியங்கள் படிச்சு நீங்க 1 சாமுவேல் 1:17 வாசிங்க. 16 வாசிங்க. 1 சாமுவேல் 1:16. உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதீரும். மிகுதியான விசாரத்தினாலும் தேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றார். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட
உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அல்லேலூயா. சமாதானத்தோடே போ. அங்க அவள் புலம்புகிறதை பார்த்து அந்த மெய்ப்பெண், இவ பித்து பிடித்தவள் போல இருக்கிறா, இவ வேற ஏதோ பானம் பண்ணிட்டு குடிச்சிட்டு இந்த புலம்புறாங்கிற மாதிரி எல்லாம் நினைச்சிட்டாரு. இன்னைக்கு நீங்க புலம்புறது மற்றவங்க பார்வையில அப்படிதாமா இருக்குதுன்ற ஆண்டவர். ஒரு மனிதன் கிட்ட போகும்பொழுது அவன் என்ன கேட்பானா, முதல் வாட்டி கேட்பான், அடுத்த வேலை இந்த அம்மாவுக்கு ஒரு வேலையே இல்லைப்பா, இந்த ஐயாவுக்கு வர வேலையே இல்லைப்பா, ஏதாவது ஒரு புலம்பிக்கிட்டே இருப்பாருப்பா அப்படின்னு அவங்க பார்ப்பாங்க நம்மள. அப்படி யாராவது உங்களை ஏளனமா பார்க்கறது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? சொல்லுங்க. சொல்லுன்றீங்களா? சொல்ல அடிச்சு சொல்லுங்க. அடிங்களேன். பாருங்க, அடிச்சிட்டேன். இல்ல ஏளனம். நம்ம புலம்புகிறது மற்றவனுக்கு என்ன வரும்னா ஏளனமா பார்ப்பாங்க, ஏளனமா பார்ப்பாங்க. கஷ்டத்தை சொல்லி புலம்பவே கூடாது. மனிதனிடத்துல கஷ்டத்தை சொல்லி புலம்புறதுனால ஒன்றும் ஆக போறது இல்லைங்க, ஒன்றும் ஆக போறது இல்லை. அவன் அந்த நம்மளுடைய கஷ்டத்தை எடுத்துக்கொண்டு போக மாட்டான். ஆனா ஒண்ணு நம்மளுடைய புலம்பலை எடுத்துக்கொண்டு போவான். அவனும் புலம்புறதுனா மாறிடும். அப்ப நம்மளால யாரும் புலம்புறதுனா மாறக்கூடாது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. விட்டுருங்க. அவங்க வேலையை பார்ப்பாங்க, அழகா பார்ப்பாங்க. சொல்லி கொடுங்க. ஒரு வாட்டி சொல்லுங்க, பிள்ளைங்க படிக்கலையா, படிக்கல, படிச்சுன்னா நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க. கர்த்தருக்கு நன்றி. இங்க நாச்சு சிரிச்சிட்டு இருக்கிற வீட்டுல சண்டை தாமஞ்சேரி மாதிரி இருக்கிறீங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். ஏதோ ஒரு இடத்துல சிரிக்கணும்னு வச்சிருக்கிறாருல, ஆனா வீட்டுல அந்த மாதிரி நிற்பாங்க ரெண்டு பேரும். கேட்ச் கேட்ச் அப்படின்னு. அல்லேலூயா. அங்க பாருங்க, அதை கேலி சமாதானத்தில் போனி இஸ்ரவேலின் தேவனுக்கு கேட்ட ஒரு விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக, கட்டளையிடுவாராக. 18 அப்பொழுது அவள் அங்க பாருங்க, அவளுக்கு அவளுடைய கணவன் ஆறுதல் சொல்லுகிறவராய் இருக்கிறார். 10 பிள்ளைகளை காட்டிலும் நான் உனக்கு பிரியமான நல்லவோ என்று கொஞ்சி பார்க்கிறார். இரட்டிப்பாய் அவர்களுக்கு கொடுத்ததை காட்டிலும் இவளுக்கு இரட்டிப்பாய் கொடுத்து பார்க்கிறார். அவள் துக்கமுகமாகவே இருந்து துக்கமுகமாகவே இருந்து ஆகாரத்தை உண்ண முடியாதவளாய் அவள் பட்டினி கிடக்கிறவளை வருடாந்தோறும் இப்படி இந்த இடத்துக்கு வந்துட்டு போகிற நிகழ்வுகளை நம்ம வேதத்துல பார்க்கிறோம். ஆனால் ஏலி தேவனுடைய காரியத்தை செய்கிற மனிதனிடத்திலிருந்து ஒரு வார்த்தை வருது அப்படின்னும் பொழுது அங்கே அந்த வார்த்தை அவளுடைய புலம்பலை நிப்பாட்டுகிறது. அவள் துக்கம் விலகி போனவளாய் கடந்து போய் ஆகாரத்தை உட்கொள்கிறார். ஒரு மனுஷனுடைய வார்த்தையே, ஒரு மனுஷியை சொல்லக்கூடிய மனிதனுடைய வார்த்தை, கேட்கக்கூடிய வார்த்தை யாரு சொல்றாங்கிறது முக்கியம். யாரு சொல்றா ஒரு வார்த்தையை, யாரு சொல்றாங்கிறது ஒண்ணு. நீங்க பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு அப்படின்னு ஒரு வார்த்தை உங்களை பலப்படுத்துதுன்னா அது யாரு சொல்றா? எல்லாராலையும் வார்த்தை சொல்லி பிறருக்கு தைரியப்படுத்த முடியாது. அந்த கணவன் சொல்ற நான் இருக்கேன்னு அந்த வார்த்தை கேட்கப்படல. இங்க தேவ மனுஷன் சொல்லுகிறார், நீ பயப்படாத, கலங்காம இருமா, ஆண்டவர் செய்வாரா. அந்த வார்த்தை சமாதானப்படுத்துகிறதா இருக்கிறது. அப்ப இன்னைக்கு ஆண்டோட பிள்ளைகளை நம் வார்த்தை பிறரை சமாதானப்படுத்துகிறதா இருக்கணும்னா முதல்ல நாம சமாதானம் இருக்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. ஒற்றுக்கொள்றீங்களா? ஒற்றுக்கொள்றீங்களா? என் பேச்சை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இன்னைக்கு இருக்குன்னா உங்கள் பேச்சை கேட்பாங்க. உங்கள் பேச்சை கேட்கிற அளவுக்கு நம்மளுடைய இருதயத்துக்குள்ள எரிச்சல்கள் இல்லாதபடிக்கு, புலம்பல்கள் இல்லாதபடிக்கு சமாதானத்தோடு இருக்கிறவர்களா. எல்லாருக்கும் போராட்டங்கள், சூழ்நிலைகள் வருங்க. ஈஸியா இங்க இருந்து பிரசங்கம் பண்ணிடலாம், கஷ்டப்படாதீங்க, அது பண்ணாதீங்கன்னா. ஆனா அவர்களுடைய தலைவலியும் வயிற்று வலியும் அவங்களுக்கு தான் தெரியும். போராட்டங்கள் வரும். ஆனால் அந்த போராட்டங்கள் மத்தியில புலம்பாதீங்கன்னு ஆண்டவருடைய வார்த்தை வருதுன்னா அதை பிடிச்சு கொள்ளும். அப்ப இங்க ஒரு ஏலியுடைய வார்த்தை அவளுக்கு என்ன பண்ணுது? அங்க அழகா அங்க பார்க்கிறோம். அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றால் பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமா இருக்கவே இல்லைன்ட்டாங்கப்பா. அதுக்கப்புறம் அவள் கவலையே படலன்ட்டாங்க. எப்படி ஒரு வார்த்தை ஒரு புலம்பலை, ஒரு துக்கத்தை மாற்றினதா இருக்குது.
இன்னைக்கு நம்ம வார்த்தை சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கணும் பார்த்து ஒரு முறை முறைச்சனா அவன் அப்படியே லைட்டா அப்படி அண்ணன் பாக்குறாரு அப்படின்னு பயப்படுவாங்க. ரொம்ப இவ்வளவு நேரம் சிரிச்சிட்டு இருந்தாங்க, அப்படி பார்த்ததும் அப்படின்னு பாக்குறாங்க. மாத்துதா டக்குன்னு அவளோட சந்தோஷத்தை மாத்துதா? ஏன்? என் பார்வை அது சிரிப்பா இருந்ததுன்னா சிரிக்கிறா பாருங்க. இல்ல அவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் தேவ பிள்ளைங்களை? இன்னைக்கு தயவு செய்து எங்கேயுமே போய் புலம்பாதீங்க. எந்த மனுஷிட்டையும் புலம்பாதீங்க. கர்த்தர் சமூகத்தில் நீங்க அமரும் பொழுது அவர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனுடைய வார்த்தை வருது. அப்ப எங்களுக்கு என்ன வார்த்தையா வச்சிருக்கிறாரு? இயேசுவை 54:10 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்னாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, இனி நீ புலம்பாதபடிக்கு, நீ துக்க முகத்தோடு இராதபடிக்கு, யாரும் கூட இருந்தாலும் இல்லைனாலும் நான் உன் கூட இருந்து என் கிருபையினால உன்னை நான் மூடிக்கொள்வேன். உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆட்களுக்கு மத்தியில நான் உன்னை வாழ வைத்து அழகு பார்ப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி சொல்ல வைக்கிறவர் தாமா கர்த்தர். நன்றி சொல்ல வைக்கிறவர் தான் கர்த்தர். நன்றி சொல்ல வைக்கிறவர் தான் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி சொல்ல வைக்கிறவர் கர்த்தர். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தால் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகி மனதுருக்கம் வைக்கிறார் ஆண்டவர். மனதுருகம் வைக்கிறாராம். அப்போ இங்க ஏலியோடைய வார்த்தை அன்னாளுடைய துக்கத்தை நீக்கி அவள் அங்கே ஆதாரம் உண்டவளா. ஒரு மனுஷனுடைய வார்த்தையே அப்படி இருக்கும்னா தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு நமக்கு வருது. எல்லா போராட்டங்கள் வந்தாலும் என்ன வந்தாலும் நான் உன் கூட இருக்க, நீ பயப்படாத. இந்த வார்த்தையை நீங்க உட்கொண்டவளா நம்ம அடுத்து புலம்பவே கூடாது. அடுத்து புலம்பவே கூடாது. ஆனா இது கஷ்டம் தான், கடினம் தான். ஆனால் அப்போ இங்க பாருங்க, தீர்க்கதரிசிகள் தானியேல் சிங்கக்கபியில போட்டிருப்பாங்கன்னும் போது அவர் யார்கிட்ட புலம்புனாரு? பைபிள்ல இருக்கா? எலியா ஒரு மனுஷிக்கு பயந்து போய் யார்கிட்ட புலம்புனாங்கன்னு பைபிள்ல இருக்கா? இல்ல. அவர்கள் புலம்புவதற்கு இடம் இல்லை என்று அறிந்த தேவனே அங்கே வருகிறவராய் உட்கொண்டு ஆகாரத்தை புசி, பலப்படு, நீ இன்னும் நல்லா ஓடணும், நீங்க நல்லா ஓடணும். அப்போ நீங்க பலப்படுத்தப்படுவீர்கள், கர்த்தரால் பலப்படுத்தப்படுவீர்கள். ஒரு காரியம் தான், உங்களை பார்க்கிறவங்க யாரும் ஓடப்படாது. நீங்க யாரையும் பார்த்து புலம்பப்படாது. என் கிட்ட இல்லையா, அதையே நான் உங்ககிட்ட சொல்லணும். அவன் பார்க்கணும். நம்ம வீட்டுல பழைய சாதம் தான் சாப்பிடுவோம், ஆனா அவன் நம்மளை பார்க்கும்போது சொல்லுவான், நீங்க பிரியாணியெல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறீங்க. ஆமென், ஆமென். அவ்வளவுதான். முதல் வெற்றி என்ன தெரியுமா? நாம நல்லா வாழ்றதை நம்ம பார்க்குறோமோ இல்லையோ, நாம நல்லா வாழ்றோங்கிறத மற்றவங்க பார்க்க வைப்பார். அவங்க மூலியமா சொல்ல வைப்பார். அதுக்கு சைன் என்ன தெரியுமா? நீங்க நல்லா வாழ போறீங்க. அல்லேலூயா. அது சைனே அதான். உங்களுக்கு என்னப்பா ஜாலியா இருக்கிறீங்க, ஜாலியா போறீங்க, ஜாலியா வரீங்க, நல்லது நல்லது. நான் ஜாலியா இருக்கேனா இல்லையான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் போராட்டம் எனக்கு மட்டும். ஆனால் பார்க்குறவன் அப்படி பார்க்குறான்ல, அது என்ன அடையாளம்னா உங்களை கர்த்தர் அப்படி வாழ வைக்க போறாருங்கிறது அடையாளம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வாலிப பையனா இருக்கும்போது சில பேர் எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க, ஐயா பாசையா வணக்கம். நான் ஃபர்ஸ்ட் ஒரு 2 வாட்டி குழம்புனேன், என்னடா அது. அப்புறம் தான் இல்ல, that is a blessing which God going to give to us. அது blessing. அவ்வளவுதான். அடுத்த நிலைக்கு கொண்டு வந்துட்டார். அடுத்து ரெவரண்ட் ஐயா வணக்கம் நக்கல் பண்ணுவாங்க, வேணும்னே பண்ணுவாங்க, கிண்டல் பண்றாங்கன்னு நல்லா தெரியும். blessing, receive it. யாராவது ஏதாவது எடுத்து வந்து கொடுக்கும் பொழுது அது வேணுமா வேணாமாங்கிற டிசைட் அப்பவே பண்ணி அப்பவே நோனா நோ, அவங்க என்ன நினைச்சாலும் நோனா நோ, அவ்வளவுதான். அந்த நிலைக்கு நம்ம போயிடணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த பொருள் வந்தது நிமித்தம் நம்ம புலம்புறதெல்லாம் மாறிடும், அசிங்கப்படுத்திட்டு போயிடுவாங்க. இப்படி வச்சுக்கோங்க, லேடி சாட் கடையில நான் போறேன், எனக்கு சாட் வந்து ஒரு 2 சாட் ஃப்ரீ எந்திரிச்சிட்டாரு எங்க பிரதர். லேவிங்களா புஷ்குன்னு எந்திரிச்சிட்டாரு, பை டாட். 2 நாள் வந்து சாட்
வந்து பானிபூரி தைப்பூரி எல்லாமே தருவாங்க. நான் டெய்லியும் போயிட்டு காசு கொடுக்காம போய் சாப்பிட்டு வந்தானா என்ன பண்ணுவாங்க, லைட்டா அக்கா பாஸ்ட் வந்தாருக்கா, நான் ஒரு வாட்டி போட்டு கொடுத்தேன்க்கா, அடுத்த வாட்டி வந்தாருக்கா, ஓகேக்கா, அதுக்கு அடுத்த வாட்டி வந்தாரு, தினம் தினம் அப்படியே வந்தா என் நஷ்டம் ஆகுதுக்கா, புலம்பல் வருமா வராதா? வருமா வராதா? இல்ல, இப்படியே நம்ம இருக்கக்கூடாது. புலம்ப வைக்கிறவங்களாவும் இருக்கக்கூடாது, புலம்புறவங்களாவும் இருக்கக்கூடாது. இது ரெண்டுத்தையும் நம்ம சரியா இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை சீராகி போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய சித்தம் என்னன்னா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைப்ப என் கிருபை உன்னிட்டு விலகாமல் இருக்கும்ன்றார். அப்ப ஏலிக்கு மூலியமா அண்ணாளுக்கு ஒரு வார்த்தை வந்து அவள் துக்க முகத்தோட இருந்து அந்த துக்க முகத்தை நீங்கி போய் சாப்பிட்டாலும் நீங்க வேதம் சொல்லுது. அப்போ இன்னைக்கு நீங்கள் ஆகாரத்தை உட்கொள்ள முடியாதபடிக்கு ஆகாரத்தை உட்கொள்ளும் பொழுது ஏதோ ஒரு மனுஷன் சொன்ன வார்த்தை, ஏதோ ஒரு மனுஷி சொன்ன வார்த்தை, ஏதோ ஒரு சூழ்நிலையினால புலம்பிக் கொண்டு ஆகாரத்தை உட்கொள்கிற தேவ பிள்ளையே, அந்த ஆகாரத்துக்கு பதிலாக இதோ தேவ வார்த்தை வரும். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெற என் சமாதானமும் என் கிருபையும் உன்னை விட்டு விலகாது, நீ சந்தோஷமா இரு. இன்று இப்போ நீ வீட்டுக்கு போயிட்டு நல்ல ஆகாரத்தை உட்கொள், புலம்பல் இல்லாத ஆகாரத்தை உட்கொள்வீர்களாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். புலம்பல் இல்லாத ஆகாரத்தை உட்கொள்ளி ஒருத்தர் புலம்பிக்கினே இருக்கிறாரு. யாரா இத்தனை 1 மணி நேரம் சாட்சி சொன்னது? அந்த புலம்பல் இயேசு கிறிஸ்து நாமத்தால் நிப்பாட்டப்படுவதாக. அந்த புலம்பல் இயேசு கிறிஸ்து நாமத்தால் நிப்பாட்டப்படுவதாக. உருவாக்கணுமே. இனி நான் சத்தியத்தை சொல்றதுக்கு கேட்கறதுக்கே ஆள் இல்லையே. சத்தியத்தை சொல்ல போனா நான் புலம்புனது தான் என் முன்னாடி பார்ப்பானே தவிர நான் சொல்ற வார்த்தையை பார்க்க மாட்டான். அப்போ புலம்புகிற நம்மளை புலம்பாதவர்களாய் மாற்றி யாருக்கிட்ட புலம்பணுமோ அவங்கள நம்ம கிட்ட புலம்ப கொண்டு வந்து அவங்களுக்கு நம்மளை ஜெபிக்க வைத்து அவங்க மூலியம் வெளில போவோம் நியூஸ். அவங்க புலம்பிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ பயங்கரமா ஜெபிக்கிறாங்க, நல்ல வல்லமே ஆண்டவர் கிரியை செய்யற, அப்படி போகணும். எத்தனை பேர் இப்படி மாறணும்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப நாங்கெல்லாம் போயிட்டா இங்க பாஸ்டர் வேற பேட்ச் வரும். நம்ம தான் கட்ட போறோமே, வருஷத்துக்கு ஒரு வாட்டி எல்லாருமே பெருசா ஒரு இடத்துல கூட போறோம், அவ்வளவுதான். இதெல்லாம் நடக்குமா பாஸ்டர்? நடக்கும், நடத்துவார். நம்முடைய சிந்தையும் நோக்கமும் பரிசுத்தமா இருக்கும் பொழுது, நம்முடைய அன்பு கள்ளம் கபடம் இல்லாமல் இருக்கும் பொழுது, நம்முடைய புலம்பல் பிறருக்காக ஜெபிக்கிறதா இருக்கும் பொழுது, இவர்கள் எல்லாம் கர்த்தர் கட்டி தருகிறவரா கொண்டு வருவார். எதை வேணாலும் யாருக்கு ஒரு நைட்டு போதும் ஆண்டவருக்கு ஒரு அற்புதத்தை செய்வது. அதுக்கு பாத்திரமா நாம இருந்தோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்ல 1 சாமுவேல் 1:19 பாருங்க. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தார். கர்த்தர் அவளை மீட்டருளினார். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். அற்புதம் நடந்துருச்சா? கர்ப்பவதி ஆயிட்டாங்களா? எதனால ஆனாங்க சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். புலம்பலை நிப்பாட்டின உடனேயே. அப்போ உங்க வாழ்க்கையில இன்னைக்கு அநேக வேளையில ஆசீர்வாதங்கள் தடையா இருக்கிறது எதுனா என் புலம்பல். என் புலம்பலை நான் என்னைக்கு நிப்பாற்றனோ சில நாட்களிலே நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன். அல்லேலூயா. சில நாட்களிலே புலம்புகிறத நான் என்னைக்கு நிப்பாற்றனோ, என்னைக்கு நிப்பாட்டிட்டு துதிக்கிறவனா மாறனோ, சில நாட்களிலே என் புலம்பல் களிப்பாய் மாறிடும். நான் கேட்டவைகளை பெற்றுக்கொள்வேன். தருகிறது தகப்பன் அல்லவோ, தருகிறது என் மகாராஜன் அல்லவோ, என் ராஜாதி ராஜன் அல்லவோ. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க 1:25 26 வாசிங்க. அல்லேலூயா. அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். இங்க ஒரு வார்த்தை வரும். ஆண்டவரிடத்துல அன்னாள் போய் நான் பொருத்தனை பண்ண ஒரு காலத்துல உங்ககிட்ட வந்து ஜெபம் பண்ணினவள், உங்ககிட்ட இப்படியாக நான் பொருத்தனை பண்ணினேன், அந்த பொருத்தனை பண்ணினதே இப்ப நான் நிறைவேற்ற வந்திருக்கிறேன்னு சொல்லி நினைவுபடுத்துவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா,
அப்பொழுது அந்நாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகஞ்சரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உன்னுடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். 2 சாமுவேல் 1:2 இப்படியாக சொல்லுகிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இங்க பாருங்க, இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன் என்று கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா 26 பார்க்கலாம். அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே உம் மண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்ரீ நான் தான் என்று என் ஆண்டவன் ஆகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். பண்ணின பொருத்தனையை கரெக்டா நிறைவேற்றிருக்கிறான். அதன் நிமித்தம் அவர்களுக்கு அடுத்தடுத்த பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்ததாய வேதத்துல பார்க்கிறோம். இன்னைக்கு ஒருவேளை உங்க சின்ன வயசுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஏதாவது ஒரு பொருத்தனை பண்ணிட்டு இருப்பீங்கன்னா அதை நிறைவேற்றினீங்களான்னு கொஞ்சம் பாருங்க. நிறைவேற்ற முடியல அப்படின்னா கவலைப்படாதீங்க. இப்ப அது ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னா நிறைவேற்ற உங்களுக்கு மனசு இருக்குன்னா நிறைவேற்றி தருகிற கர்த்தரோட அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அது என்ன பொருத்தனையும் எனக்கு தெரியும். ஆனா அந்த பொருத்தனையை நீங்க கர்த்தரத்துல வைக்கும் பொழுது அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ சில பேரை புலம்ப வைத்து கொடுத்து ஆசீர்வதிப்பாரு, சில பேரை கொடுத்துட்டு கொடுத்ததை எடுத்துட்டு புலம்ப வச்சு ஆசீர்வதிப்பாரு. 2 விதம் இருக்கு. இல்ல 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 புலம்பி 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 ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றது. எல்லா ஆசீர்வாதமும் இருக்கும். ஜெபிக்க மாட்டாங்க, துதிக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்ப ஓகே குட், இதெல்லாம் ஒன்று என்னை விட்டு விளக்க பண்ணுதா? ஓகே, கொடுத்தத எடுத்துடுவார். அப்புறம் முட்டிக்கால் தானா போடப்படும். ஓகே, கொடுக்கும்போது நீ தேடல, எடுத்துட்ட, இப்போ தேடுற, புலம்புற, சரி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா இப்படிப்பட்ட காரியங்களை சில பேர் கிட்ட தான் செய்வாங்க, எல்லாருக்கிட்டே செய்வாங்க. அவர் நேசிக்கிறவங்க கிட்ட தான் செய்வாங்க. நீங்க யார்கிட்ட விளையாடுவீங்க? இப்ப இங்க இருக்கிற பிள்ளைங்கிட்ட விளையாடுவீங்களா, இல்ல வெளியில இருக்க பிள்ளைங்கிட்ட விளையாடுவீங்களா? இங்க ஏன் இந்த பிள்ளைங்கிட்ட உரிமை இருக்கு. இந்த பிள்ளைங்களை எது பண்ணாலும் எதுவும் நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நல்லவராகவே கர்த்தர் நல்லவராகவே கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எனக்கு ஏன் இந்த சோதனை, எனக்கு ஏன் இந்த வேதனைன்னு சொல்லிட்டு நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. இந்த விசுவாசத்தோட கடந்து போங்க பிள்ளைங்களை. அவர் நம் விண்ணப்பத்தை கேட்கிறவராய் இருக்கிறார், நம் கண்ணீரை காண்கிறவராய் இருக்கிறார், உங்கள் புலம்பலை அறிந்தவராய் இருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, அப்பா புலம்பாதம்மா, உன் புலம்பலை நிப்பாட்டி விட்டு துதிக்க ஆரம்பி, நீ துதிக்கிற பாத்திரமாய் மாறு, உன் புலம்பல் எல்லாம் உன்னை விட்டு விலகு, உன் புலம்பல் எல்லாம் உன்னை விட்டு விலகு. இன்னைக்கு அழகாக ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, நீ துன்மார்கனோட இருக்க போறதில்ல. 1 2 நீ துன்மார்க்கமா இருக்க போறதில்ல, நீ புலம்ப போறதில்ல, புலம்பர்களோடு இருக்க போறதில்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பின் தகப்பனே, உங்கள் பிள்ளைகளாக எங்களை நீர் நோக்கி பார்த்தமைக்காய் நன்றி. எங்கள் புலம்பலை ஆனந்த மகிழ்ச்சியாக மாற பண்ணினீரப்பா, அதற்காய் நன்றி. நாங்கள் திருச்சபையாய் பொருத்தனை பண்ணுகிறோம். நாங்கள் துதி எடுக்கிற பிள்ளைகளாய் எங்கள் ஜீவன் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இது எங்கள் பொருத்தனையாக இருந்தாலும் நீங்கள் உதவி செய்தால் ஒழிய அந்த பொருத்தனையை நிறைவேற்ற முடியாது. அந்நாள் நிறைவேற்றின பொருத்தனை கர்த்தருக்கு பயன்பட்டது. நாங்கள் செய்கிற பொருத்தனை உங்களுடைய ராஜ்யத்துக்கு பயன்பட எங்களை தாழ்த்துக்கிறோம், விடுமையாக்குறோம். காத்துக்கொள்ளுங்க, வழிங்க. இயேசு கிறிஸ்து மூலமாக நல்ல என் ஆத்மாவே கர்த்தரை உடம்பை பரிசுத்தம் தேவை. என் ஆத்மாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல மரணம் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் அன்யோன்யமைக்கும் சகல பரிசுத்தவான்கள் கிறிஸ்து வருகை மற்றும் இன்றும் என்றும் நம்மோடு இருப்பதாக. ஆமென்.